நம்ம தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னாவே வேற லெவல் தாங்க. அப்படி எம்ஜிஆர்ல தொடங்கி தளபதி வரைக்கும் இருக்கிற நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருப்பாங்க. அப்படி சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்து மாஸ் காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நடிகர்களை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது டி ராஜேந்திரன். இவர் வந்து ஆரம்ப கட்ட காலத்துல திமுக கட்சியில இருந்தாரு. அதுக்கப்புறம் 1991ல தாயகம் மறுமலர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியை நல்லா கொண்டு போக முடியாதனால 1996ல மறுபடியும் கட்சியை கலைச்சிட்டு டிஎம்கேலயே வந்து சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் எம்எல்ஏவும் ஆனாரு. 2006ல மறுபடியும் டிஎம்கேல இருந்து வெளியே வந்து மறுபடியும் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சி பேரு அனைத்து இந்திய லட்சிய திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு. லாஸ்ட்ல எந்த கட்சி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியெல்லாம் கலைச்சிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போயிட்டாருங்க. வந்து ஒரு கலையில இருக்கலாம் இல்ல அரசியல் இருக்கலாம், ஆனா கலை அரசியல் ரெண்டை என்ற அடுத்ததான் நம்ம பார்க்க போற நடிகர் பாக்கியராஜ். இவர் 1980ல எம்ஜிஆரோட ஆதரவுல அதிமுகவுக்கு ஆதரவா வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சாருங்க. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அவருக்கு சினிமால இருந்த வரவேற்பு அரசியல கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே வந்து அந்த கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் அதிமுகல போய் சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள்ல அதிமுகல இருந்து வெளியே வந்துட்டு 2006ல டிஎம்கேல போய் மறுபடியும் சேர்ந்துக்கிட்டாருங்க. அங்க போய் அரசியல் அவர் கை கொடுக்காதனால கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு மறுபடியும் எனக்கு கட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. நீங்கள் வந்து பிளான் பண்ணி போன தடவை ரங்கநாதம் பண்ணா இந்த தடவை அடுத்ததான் நம்ம பார்க்க போற நடிகர் கார்த்தி.